லேகுன்னு சொல்ல முடியாது. ஆனால் கதை என்னன்னு தெரில. அதான் வழக்கம் போல் யாரோ உள்ளே வரான், காப்பாற்றுறாங்க, அவ்வளோதான். தேர்ட் வேர்ல்டு வார் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. எல்லோரும் ஈக்குவலாக காமிச்சிருக்காங்க. ஈக்குவாலிட்டி சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லாயிருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது படம். அதான் கடைசியாக வேர்ல்டு வார் இருந்தால் எல்லா மனுஷங்களும் சேர்ந்துருந்தா எதுனாலும் எந்த பிரச்சனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். நட்டி சூப்பராக இருந்துச்சு சார். நட்டி ரொம்ப எல்லாமே நல்லா வச்சுருந்தாங்க. பட் ஆனால் நட்டி தான் படத்தில் மெயின் கேரக்டராக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். அடுத்த 3ஆம் உலகப் போர் வந்தால் இது மாதிரி உலகம் அழியும், அந்த 3ஆம் உலகப் போர் வரக்கூடாதுன்றதுக்காக அதை நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு சார். படம் எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா 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 சார். நல்லா புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு சார். சூப்பராக இருந்திருக்கு. ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சும்மா பறக்கும் தீயாக இருந்தது. சும்மா நல்ல லேகெல்லாம் இல்லை ப்ரோ, பக்காவாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ்ஸு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் நிறைய பண்ணியிருக்காரு ப்ரோ. புதுசாக அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாமே செம்மையாக வந்திருக்கு. ஒரு நல்ல ஹாலிவுட் வார் ரேஞ்ச் படத்துக்கு இருக்குது. மைனஸ்ன்னு சொல்கிறது பார்த்தா பெருசாக எதுவும் இல்லை ப்ரோ. பெருசாக என் கண்ணுக்கு எதுவும் தெரில. எல்லோரும் பாருங்கள், சூப்பராக இருக்குது ப்ரோ. இல்லை ப்ரோ, எனக்கு பெருசாக லேக் எதுவும் தெரில. சூப்பராக தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா தான் போய்ட்டு நல்லா இருந்துச்சு ப்ரோ. புதுசாக இருந்திருக்கு. இப்போ நீங்கள் மற்ற படத்தை பார்க்கும்போது இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போய் கண்டிப்பாக எல்லோரும் படம் பாருங்கள். சூப்பராக இருந்தது படம். நாங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் வந்தோம். ஆக்சுவலாக நிஜமாகவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டாரு இந்த படத்தை எங்களுக்கு. ஆமாம், சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் மியூசியம் இருக்குது, செகண்ட் சிவகாமன் சபாதம். இது ரெண்டும் நெக்ஸ்ட்டு நாங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே வரல. ஓகே, எப்படி பண்ணியிருப்பாருன்றது தெரில. அப்படி தான் பார்க்க வந்தால் படம் ஆரம்பித்து ஒரு 10வது நிமிஷமே சூப்பராக பரபரன்னு போகும் படம். மியூசிக்ஸு எல்லாமே பயங்கரமாக இருந்தது. நட்டி ஆமாம், அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கதையை மூவ் ஆகுது. முக்கியமாக சொல்லப்போனால் படத்தில் மியூசிக்கில் தான் படம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிஜிஎம்லாம் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. ப்ளஸ்ஸு மைனஸ் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃப் லைட்டாக லேக் ஆகுது. ஆனால் அது கிளைமேக்ஸில் ஃபுல்லாகவே ஃபுல்ஃபில் பண்ணிடுறாங்க. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அது இங்கே பிரேக் பண்ண விரும்பல. படம் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆமாம் ப்ரோ, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக நான் இப்படி வந்துடுங்க ப்ரோ. ஆக்சுவலாக நான் பேசிக்காகவே தமிழ் ஃபேன் தான். நான் அண்ணனுக்காக தான் படம் பார்க்க வந்தேன். எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சுட்டு நம்ம ஏமாந்துடக்கூடாதுன்ட்டு நார்மலாக வந்தேன். ஆனால் உட்காந்து ஒரு 5 நிமிஷத்தில் படம் ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன மாதிரி செல்லுன்னு போயிடுச்சு. அந்த லேண்டிங், அந்த படம் முடிகிற கிளைமேக்ஸ் வரையுமே ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷனே இல்லை. ஃபுல்லாக படத்துக்கு உள்ளே நம்மளை கொண்டு போயிட்டாங்க. அவ்வளோ மேக்கிங் வேறு லெவலில் இருக்கும். நான் எதிர்பார்க்கல அண்ணன் இப்படி ஒரு படம் பண்ணுவார், இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லாமல் இவ்வளோ ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுது. ஒரு வார் வந்தால் நம்ம கண்ட்ரி எப்படி இருக்கும், அது கவர்மெண்ட் எப்படி செயல்படும்ன்றத ஒரு சூப்பராக காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹிப்ஹாப் தமிழை தாண்டி இதில் நட்டி செம்மையாக பண்ணியிருக்காரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கதையை மூவ் ஆகுது. கதையை அவர் தான் நரேட் பண்ணுற மாதிரி வாய்ஸ் ஓவர்லேருந்து மூவ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். நான் இன்னொரு வாட்டியும் போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது எனக்கு. இல்லை, செகண்ட் ஹாஃபில் எனக்கு லேக் இல்லை. அது என்னென்னா அவங்க ஒரு ஸ்கெட்ச் பண்ணுறாங்க என்ன பண்ணலான்றது. அந்த ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் புரியல. அது கடைசியாக தான் புரியுது. அந்த பிளான் பண்ணுற டைம் தான் நமக்கு லேகாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் வரும்போது படம் பக்காவாக வேறு லெவல் என்ட்ரி மாதிரி இருக்குது. இன்டர்மிஷனே கிளைமேக்ஸ் மாதிரி இருந்துச்சு. என்ன படம் இவ்வளோ எங்கேஜிங் கொண்டு போயிட்டுருக்காங்க, எப்போ முடிய போகுது, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, ஒரு சீனும் ஒரு நிமிஷமும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. எப்படி நடக்க போகுதுன்றது டோட்டலாக படம் பிளாஸ்ட் ப்ரோ. பூம் பாஸ்டிக்காக இருந்துச்சு படம் சூப்பராக இருக்குது பிரதர். செம்மையாக பண்ணியிருக்காரு. ஆதி எல்லா ஒர்க்குமே நீட்டாக ரைட்டிங் ஒர்க்லேருந்து எல்லாமே நிதானமாக யோசித்து ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு டேரக்டர் என்ன பண்ணுவாங்களோ அந்தளவுக்கு ஒரு ஒர்க்காக பண்ணியிருக்காரு. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்ல பரபரப்பாக இருக்கிறது தான் படத்தில் மேட்ரு. ஒரு வேர்ல்டு வார்னால் நம்ம இந்த இண்டிபெண்டன்ஸ் டேலாம் படம் பார்த்துருப்போம். அதெல்லாம் அந்த ஸ்டார்டிங்லேருந்து ஒரு எங்கேஜிங்காக ஒரு மூவ்மெண்ட் இருக்கும்ல, அதை பக்காவாக வச்சுருக்காரு. கிளைமேக்ஸ் மட்டும் டு பி கண்டினியூவில் முடிச்சிருக்காங்க. அது இன்னொரு பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு தேவையான மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கிளைமேக்ஸும் அடுத்து கண்டினியூஸ் ஆகுதுன்றத மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே என்டர்டெய்னிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. புரியல. இது சேப்பா கிரவுண்டு பிளாஸ்ட் பிரதர். சேப்பா கிரவுண்டே கிடையாது, ஒரே குண்டில் காலி ஆகிடும். அது வார் எப்படி நடக்குதுன்ற மாதிரி தான். சென்னையில் பல இடம் காலி ஆகிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இது ஒரு எச்சரிக்கைன்னு தான் சொல்லணும் பிரதர். நீ பணம் புகழ் ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் நீ வாழ்ந்துட்டு இருந்தனா ஒரு வார் வந்துச்சுன்னா நீ யாருமே தாங்க மாட்டீங்கன்றத ஒரு எச்சரிக்கையாக தான் அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் இருக்குது படம். சூப்பர்.
வேறு லெவலில் பண்ணியிருக்காரு பிரதர். படம் ஃபுல்லாகவே ஒரு பரபரப்பில் இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. லேக்ன்றதே படத்தில் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கே நீங்கள் ஸ்டன்னாகி உட்காந்துருவீங்க. செகண்ட் ஹாஃப்லாம் என்ன ஆகுமோன்ற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும். லேக்ன்றது சுத்தமாக கிடையாது படத்தில். லவ்வை கூட தேவையான அளவுக்கு தான் ஒரு டாட் தான் வச்சுருக்காரு. லவ்வை சுற்றியே இதெல்லாம் போகிற மாதிரிலாம் வச்சில்ல, சூப்பராக பண்ணியிருக்காரு. இது கடைசியாக உலக ஒரு படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு 2028 நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை பற்றி படம் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இருக்க பாலிடிக்ஸு, அதனால வந்து கிரியேட் ஆகிற ஒரு டென்ஷனு, ஸோ ஒரு வேர்ல்டு வார ஒரு சுச்சுவேஷன் மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணி அப்போ அதை பேஸ் பண்ணி தான் படம் போயிட்டுருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஃபாஸ்ட் பேஸ்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா படம் கொஞ்சம் ரொம்ப உட்காந்துருது. படம் ரொம்ப ஒரு லேகியாக போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முக்கிய புள்ளிகள் மாதிரி நிறைய பேர் வச்சுருப்பாங்க. செகண்ட் ஹாஃபை எல்லாருமே வந்து சேர்த்து வச்சு ஒன்று ட்ரை பண்ணி போவாங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது ஆடியன்ஸ் சைடில் சரியாக போய் ரீச் ஆகலை. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஒரு சிலதெல்லாம் கெஸ் பண்ண முடியுது, ஒரு சிலது வந்து கொஞ்சம் கெஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. பட் என்னென்னா அது ரொம்ப ஓவர் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வரும்போது நம்ம ஆடியன்ஸுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிருது. ஸோ செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சொதப்பிருச்சு. ஓவராலாக படத்தில் வந்து வயலன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ வயலன்ஸ் படம்லாம் ஒரு சில ஆடியன்ஸுக்கு பிடிக்காது. அவங்க வந்து இந்த படத்தை வந்து தவிர்க்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து படம் கொஞ்சம் சொதப்பிருக்கு. நட்டியோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் ஃபுல்லாகவே அவரோட ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி தான் படம் நிறைய இடத்துல வந்து போகுது. அவர் சதுரங்க வேட்டைக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டரை ஒரு அந்த பவர்ஃபுல்லாக பேசினார்னா இந்த படம் தான் சொல்லணும். பட் சதுரங்க வேட்டையை வந்து நிறைய ஞாபகப்படுத்துது அவரோட ஆக்டிங்கு. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக தான் சொல்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருக்குது படம். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகு சரியில்லை. கதையானா வந்து போர் வந்துச்சுன்னா ஜாதி மதம் அது எதுவும் கிடையாது. எல்லாருமே ஹிப்ஹாப் தலை எப்பயுமே எல்லா படத்துலையும் நல்லா நினச்சிருக்காரு போல. கதைனா தூங்கிட்டேன் தலை. ஆமாம், லேகுன்னு சொல்ல முடியாது. ஆனால் கதை என்னன்னு தெரில. அதான் வழக்கம் போல் யாரோ உள்ளே வரான், காப்பாற்றுறாங்க, அவ்வளோதான். அது நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு, சூப்பர் பண்ணி. தூங்கிட்டேன்னா லைக் நடுவில் அப்பப்போ நைட்டு தூக்கம் இல்லை படத்தில். வேலைக்கு போயிட்டு வரேன், அப்படியே அப்பப்போ நடுவில் தூங்குவேன், ஏஞ்சிப்பேன். திடீர்னு ஒரு ஏதாவது சவுண்ட் அதிகமாக வருதா, அதில் நம்மளே ஏஞ்சி கை தட்டுறது, அது மாதிரி அப்படியே போச்சு. அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அருமையாக பண்ணியிருந்தாங்க. நட்டி நல்லா நட்டி தானே ரோல் நிறைய கொடுத்துருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தார் நட்டி.